விருத்தாச்சலம் அருகே எடக்குப்பத்தில் பச்சை வாடியம்மன் கோயில் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடலூர் மாவட்டம் மங்கலம்பேட்டை அருகே உள்ள எடக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள பச்சை வாழியம்மன் கோயிலில் சித்திரை மாதம் தீமிதி திருவிழா கடந்த 22ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அபிஷேகம், ஆராதனைகள் என சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்நிலையில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக ஊர் திருக்குளத்திலிருந்து சக்தி கரகம் மற்றும் தீமிதிக்கும் பக்தர்கள் அம்மன் வேடமிட்டு திருநங்கைகள் நடனத்துடன் செண்டை மேளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்தனர். விழா ஏற்பாடுகளை எடக்குப்பம் ஆட்டுக்கார வகையராவை சேர்ந்தவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி அலுவலகம், சங்கு தீர்த்தக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். முதலாவதாக பேரூராட்சி அலுவலகத்திற்கு வருகை புரிந்த மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜை பேரூராட்சி தலைவர் யுவராஜ் துரை வரவேற்றார். பின்னர் பேரூராட்சி பணிகள் குறித்து விவரங்களை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து வேதகிரீஸ்வரர் திருக்கோயிலில் சங்கு தீர்த்த குளத்தை ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் கோயில் செயல் அலுவலர் புவியரசிடம் உடனடியாக குளத்தை பாசி இல்லாமல் சீரமைத்து சுத்தப்படுத்தியும் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உத்தரவிட்டார். மேலும் கிரிவல பாதையில் வளர்ந்துள்ள கருவேல மரங்களை அகற்றவும் உத்தரவிட்டார். சீர்காழி சட்டைநாதர் கோயிலில் தெப்போற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ சட்டைநாதர் கோயில் அமைந்துள்ளது. இங்கு திருநிலை நாயகி அம்பாள் சமேத பிரம்மபூரீஸ்வரர், சட்டைநாதர், தோணியப்பர் தனி சன்னதியில் அருள் பாலித்து வருகின்றனர். இந்நிலையில் சித்திரை திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி முக்கிய திருவிழா திருமலைப்பால், தேருவடச்சான் எனும் சகோபுரம் திருக்கல்யாணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான 13ஆம் நாள் தெப்ப உற்சவத்தில் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி அம்பாள் தெப்பத்தில் எழுந்தருளி சிறப்பு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீர்த்த குளத்தில் 3 முறை வலம் வந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தரங்கம்பாடி அருகே டாடா ஏசி வாகனம் கடையின் மீது மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆற்றங்கரை மெயின் ரோட்டில் சஞ்சய் காந்தி என்பவர் வீட்டு வாசலில் திருமலை என்ற பெயரில் பைனான்ஸ் மற்றும் ஜெராக்ஸ் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் டாடா ஏசி வாகனம் ஒன்று அதிவேகமாக வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கடையின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் கடையில் இருந்த ஊழியர் காயமின்றி உயிர் தப்பினார். பின்னர் சம்பவம் குறித்து பொறையார் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த காவெட்டிரங்கன்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ்குமார். விவசாயியான இவர் கால்நடை வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இவரது தோட்டத்தின் அருகில் மர்ம நபர்கள் சிலர் சாயப்பட்டறை கழிவுகளை மண்ணை தோண்டி புதைப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் துர்நாற்றம் வீசியதை கண்ட பிரகாஷ்குமார் மற்றும் குடும்பத்தினர் அங்கு சென்று பார்த்தபோது சாயப்பட்டறையில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்களை மண்ணில் புதைக்கப்பட்டது தெரியவந்தது. இதன் காரணமாக பிரகாஷ்குமாரின் தோட்டத்தில் உள்ள ஆழ்துளை கிணறுகளில் நீரின் அளவு குறைந்ததாகவும், மேலும் கால்நடைகள் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் நிலையில் இருப்பதாகவும் வருத்தம் தெரிவித்துள்ளார். எனவே இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து இதுபோன்ற சம்பவத்தில் ஈடுபடுபவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.